பரம்பின் உறவுகளுக்கு வணக்கம். பாகம் 2ல கபிலர் எப்படி பரம்பு நாட்டுக்குள்ள போறக்கு ஆயத்தமானாரு அப்படிங்கிற கதைய பார்த்தோம். அதாவது கபிலர் நடுநாட்டு அரசன் வேண்மானை பார்க்கறக்காக போயிட்டுருப்பாரு. அப்ப கொஞ்சம் சோர்வு ஏற்பட்டதுனால அருக நாட்டு மன்னனான செம்பனோட மாளிகையில தங்கிட்டு போலான்னு சொல்லி வருவாரு. அப்போ கபிலர் வந்ததும் அவருக்கு பருகறக்காக கல் குடுக்குறாங்க. அப்படி அந்த செம்பன் மன்னனும், கபிலரும் கல் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப கபிலருக்காக வேக வைத்து இறைச்சியை குளிசி பானை அப்படிங்கிற ஒரு பானையில கொண்டு குடுக்குறாங்க. அப்போ அந்த மன்னன் செம்பன் என்ன பண்றாரு, கபிலர் சாப்பிடுறக்கு ஏதுவா அத நகர்த்தி வைக்க ஒரு கையால நகர்த்துறாரு. இன்னொரு கையில பார்த்தோம்னா, அந்த கல்லோட மது வகை குப்பி இருக்கு. ஸோ, அதனால என்ன பண்றாருன்னா, அத கீழ வச்சுட்டு 2 கையால நகர்த்தி வைக்கிறாரு. அப்ப கபிலர் கேட்கிறாரு, பாணர்களுக்கு காலையிலருந்து பாணர்கள் அப்படிங்கிறவங்க என்னன்னா, இசைக்கலைஞர்கள். இவங்க ஒவ்வொரு மன்னர பற்றியும் பார்த்தோம்னா, பாடலாக பாடக்கூடியவங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் போயிட்டு அந்த மாரி பாடிட்டுருப்பாங்க. அவங்க தான் பாணர்கள். ஸோ, பாணர்களுக்கு காலையிலருந்து கொடுத்து வழங்கினதுனால உனக்கு கை வலி வந்துருச்சா? அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு கபிலர். இல்ல, இன்றைக்கு எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு செம்பன். அ ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல எல்லா பாணர்களும் பரம்பு நாட்டுல பாரிய பார்த்துட்டு வராங்க. ஸோ, அவங்களே கொண்டு போக முடியாத அளவுக்கு பொருட்களோட வந்திருக்காங்க. ஸோ, அதனால அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் இன்னைக்கு என்கிட்ட இல்ல. அ வந்து என்னைய தெரிஞ்சவங்க அப்படிங்கிறனால இங்க இரவு உணவு உண்டுட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. "பாரி என்ன அவ்வளவு வள்ளலா?" அப்படின்னு சொல்லி கபிலர் கேட்கிறாரு. ஆ பாரி எல்லா பாணர்களும் பார்த்தோன்னா, ஒரு மிகப்பெரிய வள்ளல். அவர்கிட்ட கேட்டா எதுவுமே இல்லன்னு கிடையாது. முல்லைக்கு தேர் கொடுத்தவன் அப்படின்னு சொல்லி பல பாடல்கள் பாணர்கள் பாரிய பார்த்துட்டு வந்த பின்னாடி நாட்டுக்குள்ளாக பாடிட்டு இருக்காங்க. இவங்க இங்க எங்க வேட்டுவன் பாறை அப்படின்னு இருக்குது. பரம்பு நாட்டோட எல்லை. பச்சை மலைத்தொடரோட இறுதி பகுதி. அந்த வழியா வந்திருக்காங்க. ஆனா, அது ஒரு முறையான பாதை கிடையாது அப்படின்னு செம்பன் சொல்றாரு. ஒரு நாட்ல முறையான பாதை இல்லன்னா, அங்க வணிகம் நடக்காது. வணிகம் நடக்காட்டி மக்கள் எப்படி நல்லா இருக்க முடியும்? சரி, அ அவன் தேருக்கு முக்கியத்துவம் குடுத்திருந்தா, பாதையை கவனிச்சிருப்பான். அவன் தான் முல்லை கொடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேரையே கொடுத்தவனாச்சே! அப்புறம் எப்படி பாதைய கவனிப்பான்? அப்படின்னு கபிலர் சொல்றாரு. எல்லாருமே ரொம்ப புகழ்றதுனாலயோ என்னவோ, கபிலருக்கு அத ஏற்றுக்கொள்ள மனம் வரல. ம் அ அவன் பாரியானவன் பாணர்களை வாரி வழங்கி, அதன் மூலமா புகழை அடைஞ்சிடுறானோ அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. எங்க அதிக புகழ்ச்சிகள் இருக்கோ, அங்க ஏதோ ஒன்று சொல்லப்படாமல் மறைக்கப்படுது. இவ்வளவு பேரும் புகழக்கூடிய அளவுக்கு அவன் தகுந்தவனா? அப்படின்னு கபிலருக்கு ஒரு எண்ணம் தோன்றுது. அதனால கபிலர் என்ன பண்றாரு, அப்படிப்பட்ட பாரிய பார்த்துட்டே வருவோமே அப்படின்னு சொல்லி தான், அ பரம நாட்டு மலைக்கு போறாரு. அப்போ நீலன் அவரோட இணைஞ்சுக்கிறாரு. 2 பேரும் போயிட்டுருக்காங்க. அப்ப கபிலருக்கு கால் வலி வருது. கபிலர கொண்டு போயி ஒரு பனை மரத்தடியில உட்கார வச்சுட்டு, ஒரு இலைய பறிச்சுட்டு கபிலருக்கு கொடுக்குறான் நீலன். அதை வாயில மென்றுட்டு 2 பேரும் நடந்து போறாங்க. "ஏன் பனை மரத்தடியில உட்கார வச்ச?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதுதான் எங்களுடைய சின்னம். இந்த பனை மரத்துக்கிட்ட ஒப்படைச்சுட்டு போனா, எந்த உயிரினமே பாதுகாப்பா இருக்கும்." அப்படின்னு நீலன் சொல்றான். "ஓ! நம்ம பாரியோட எல்லைக்குள்ள ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம். அவருடைய அரவணைப்பின்குள்ள." அப்படின்னு சொல்லி கபிலர் நினைக்கிறாரு. இதுவரைக்கும் தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்ப பாகம் 3. வள்ளியை தேடி. செழித்து வளர்ந்திருந்த புற்கள் தோள் அளவுக்கு இருந்தன. அதற்கு நடுவில் மெல்லிய கோடு போல இருக்கும் ஒற்றையடி பாதையை கவனமாக பார்த்து நீலன் முன்னடந்தான். சிறிது நேரம் எந்த பேச்சும் எழாமல் இருந்தது. சூரியன் காரமலையின் பின்புறம் இடுப்பளவுக்கு இறங்கியிருந்தான். வலி சற்று குறைந்தது போல இருந்தது. கபிலர் பேச்சை தொடங்கினார். இந்த காட்டில் எவ்வளவோ அழகான வடிவு கொண்ட வாசனை பூக்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு பனம்பூவை ஏன் பரம்பு நாட்டின் குலச்சின்னமாக ஆக்கினார்கள்? பனம்பூ வெறும் அழகு அல்ல, ஆயுதம். அது ஆயுதம் மட்டுமல்ல, பேரழகு. இந்த மலைத்தொடர் எங்கும் அலைந்து திரியும் வேளிர் மக்கள் பனம்பூவின் குருத்து ஒன்றை எப்போதும் தங்களின் இடுப்பில் செருகி வைத்திருப்பார்கள்.
குட்டையில் தேங்கி கிடக்கும் நீரில் விஷம் ஏறியிருக்கும். அலைந்து திரிபவர்களுக்கு தாகம் எடுத்தால் எந்த குட்டை நீரிலும் பனங்குருத்தை போட்டு சிறிது நேரம் கழித்து அந்த நீரை அருந்துவார்கள். எந்தவித விஷமும் தாக்காது. அது ஒரு விஷமுறி. பனம்பூ அழகு, ஆயுதம், அருமருந்து, இன்னும் எவ்வளவோ இருக்கின்றன. பேசிக்கொண்டே நடையின் வேகத்தை கூட்டினான் நீலன். கதை சொல்ல ஆரம்பித்தால் கபிலர் பசுவின் பின்னால் வரும் கன்றைப் போல வருவார் என்பதை அவன் கண்டறிந்து நீண்ட நேரமாகிவிட்டது. பரம்புமலையின் பனைமரத்துக்களை அருந்தியிருக்கிறீர்களா? இல்லை. இன்னும் சற்று விரைவாக நடந்தால் இன்றே அருந்தலாம். கபிலர் நீண்ட நேரம் கழித்து வழி மறந்து சிரித்தார். கள்ளைச் சொல்லி இழுக்கிறான் என தெரிந்தது. ஏன் நேரம் கழித்து போனால் கள் தீர்ந்து விடுமோ? இறக்கப்பட்ட கள்ளுக்கு ஒரு நேரம் இருக்கிறது. கள் மதமேறி திரண்டு கொண்டிருக்கும் போது அருந்த வேண்டும். அப்போதுதான் கீழ் நாக்கிலிருந்து உச்சந்தலைக்கு பாய்ந்தோடி கிறங்கச் செய்யும். நேரம் தவறினால் அந்த ஆட்டம் தவறும். உன் பேச்சே கல்லூரி கிடக்கிறதே. நான் சிறுவன். நீங்கள் பாரியோடு அமர்ந்து கல்லருந்த வேண்டும். மஞ்சள் கொடியிலிருந்து இறங்கும் சாற்றை துளி துளியாக இறக்கி சுண்ணத்தின் அளவை கூட்டி குறைத்து கல்லுக்குள் இருக்கும் போதைக்கு வித்தை காட்டுவான் பாரி. அவனோடு அமர்ந்து கள் அருந்தும் நாள்தான் என் வாழ்வின் திருநாள். கபிலர் வாஞ்சையோடு அவனை பார்த்தார். கல்லையும் மிஞ்சிய இடத்தில் பாரியை வைத்திருக்கிறானே என யோசிக்கையில் நீலன் தொடர்ந்தான். பெருங்குடி பாணன் ஒருவன் பாரியை பனையன் மகனே என வர்ணித்து பாடியுள்ள பாடலை கேட்டிருக்கிறீர்களா? இல்லை. முழுநிலா நாளில் அந்த அரிய காட்சியை காண வேண்டுமே. ஆதிமலை அடிவாரம் ஊர்மன்றலில் எல்லோரும் திரண்டிருக்க பேரியாழ் மீட்டி பறை முழங்கி பனையன் மகனே பனையன் மகனே என பாடலை பாடத் தொடங்கினால் பரம்பு நாடே எழுந்து ஆடும். சொல்லும் போதே துள்ளி குதித்தான் நீலன். தனி ஒரு வீரன் நாட்டை ஆளும் தலைவனை இவ்வளவு நேசிப்பதா? பிற நாட்டில் அரசனுக்கும் அரசு தொழில் செய்யும் வீரர்களுக்கும் குடிமக்களுக்கும் இடையே இல்லாமல் போன அன்புமயமான ஓர் அடிச்சரடு பரம்பு நாட்டில் இருப்பதை பார்த்தார் கபிலர். இதுதான் குலவழியில் நடக்கும் ஆட்சிக்கும் பிற ஆட்சிகளுக்கும் உள்ள வேறுபாடு என நினைத்தபடி கபிலர் கேட்டார். உனக்கு பாடத் தெரியுமா? பரம்பை பற்றியும் பாரியை பற்றியும் இன்று முழுவதும் பாடிக்கொண்டே இருப்பேன். அது மட்டுமல்ல, எங்கள் குலப்பாடலும் எனக்கு தெரியும். உனது குலப்பாடல் இருக்கட்டும். பாரியின் குலப்பாடல் உனக்கு தெரியுமா? தெரியும். மாவீரன் எவ்வியிடமிருந்து அது ஆரம்பிக்கிறது. அதை பாடுவாயா? நான் பாணனும் அல்ல, பாரியின் குலத்தவனும் அல்ல. எனவே நான் அதை பாடுவது முறையும் அல்ல. இவ்வளவு நேரம் பேசி வந்த நீலனிடமிருந்து முதன்முறையாக ஒரு தகவல் கபிலருக்கு கிடைத்தது. பரம்பு மலையில் பாரியின் குலமக்கள் மட்டுமல்ல, வேறு குலத்தவரும் இருக்கிறார்கள் என்று. குலத்தலைவன் ஆளும் நாட்டில் வேறு குலத்தவர்கள் இருப்பது இல்லை. அப்படியே இருந்தாலும் மரத்துக்குள் நெருப்பு மறைந்திருப்பதைப் போல ஆள்வோருக்கான ஆபத்து அதற்குள் மறைந்திருக்கும். யோசித்தபடி வந்து கொண்டிருந்த கபிலரின் நடை சற்றே பின்தங்கியது. விரைந்து வாருங்கள் என்றான் நீலன். இந்த தர்பை புற்களின் சுனை மேலெல்லாம் அறுக்கிறது, அதுதான் என்று சமாளிக்க ஒரு காரணத்தை சொன்னார். இந்த புற்களுக்கு என்ன பெயர் சொன்னீர்கள்? தர்பை புற்கள். சேரன் வேள்வி நடத்திய போது அந்தணர்கள் இது போன்ற தர்பை புல் கொண்டுதான் சடங்குகளை செய்தார்கள். நாங்கள் இதை நாக்கறுத்தான் புல் என்று சொல்வோம். அப்படியா? இது யாருடைய நாக்கை அறுத்தது? ஏன் இந்த பெயர் என்றார் கபிலர். அது முருகன் காதலித்த போது நடந்த நிகழ்வு. கள்ளின் சுவையை விட களிப்பூட்டக்கூடியது அல்லவா காதலின் சுவை. அதுவும் முருகனின் காதல் கதையை காலம் முழுவதும் கேட்டுக்கொண்டே இருக்கலாமே. சொல் என்றார் ஆர்வத்துடன். எனது காதலியை பார்க்க ஒரு குன்று தாண்டி போவதையே இவ்வளவு தொலைவா என கேட்டவராயிற்றே. முருகனின் கதையை கேட்டால் இங்கேயே மயக்கம் அடைந்து விடுவீர்கள். ஏற்கனவே எனக்கு சற்று மயக்கமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் காதலின் ஆற்றலே மயக்கம் நீங்காமல் வைத்திருப்பதுதானே. முருகனாவது பரவாயில்லை, 6 குன்றுகள் தாண்டி போனான். ஆனால் வள்ளியோ அவனை பார்க்க 11 குன்றுகள் தாண்டி வந்தாள். என்ன இருந்தாலும் வள்ளி நிலமகள் அல்லவா? அவளின் ஆற்றல் சற்றே அதிகம். குறிஞ்சி நிலத் தலைவன் முருகனை பற்றி எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இவன் முற்றிலும் புதியதோர் இடத்திலிருந்து கதையை தொடங்குகிறானே என்று கபிலர் ஆச்சரியப்பட்ட கணத்திலிருந்து அவன் கதையை தொடங்கினான். இந்த காரமலையின் அடிவாரத்தில் குடில் அமைத்து குளம் தொடங்கியதொரு காலம். இந்த காலத்தில் பயிர்கள் விளைய வைத்து தினையை அறுத்தும் கிழங்குகளை பிடுங்கியும் கொண்டு வந்து சேர்ப்பதும் இவ்வளவு கடினமாக இருக்கின்றன. அப்போது எப்படி இருந்திருக்கும்? காவலுக்கு போய் பறவைகளிடமிருந்தும் விலங்குகளிடமிருந்தும் காப்பாற்றிக் கொண்டு வருவது பெரும் பாடு. விளைச்சல் காலம் தொடங்கிவிட்டால் முருகனும் எவ்வியும் திணைப்புலம் காக்க போவார்கள். வயதிலேயே இளையவனான எவ்விதான் முருகனுடனும் எந்நேரமும் இருக்கும் தோழன். கீழ்மலையின்
விளைச்சலை பாதுகாத்து கொண்டு வந்து சேர்ப்பது அவர்களின் வேலை. அந்த ஆண்டு பயிர்கள் மிகவும் செழித்து வளர்ந்திருந்தன. பயிர்கள் முற்றத் தொடங்கும் போதுதான் வேலையின் கடினம் தெரிய ஆரம்பிக்கும். மானும் மிலாவும் கிளியும் குருவிகளும் இன்னும் பிற உயிரினங்கள் எல்லாம் பயிர்களை மேய பகலிலே வரும். யானைகளும் பன்றிகளும் இரவு வரும். இவற்றிடமிருந்து விளைச்சலை காக்க வேண்டும். வயலுக்கு நடுவே புன்னை மரத்தில் பரணமைத்து தட்டை, தழல், கவன் என பல கருவிகளை வைத்து விதவிதமாக ஓசை எழுப்பி விளைச்சலை பாதுகாத்தனர். இரவு பகலாக கண் விழிப்போடு இருக்க வேண்டும். காட்டிலே கிடைக்கும் தேனையும் கிழங்கையும் தின்று கொண்டு பல நாட்கள் இருவரும் பரனிலேயே தங்கியிருந்தனர். ஒரு நாள் காலை பன்றி கூட்டம் ஒன்று உள்நுழைந்து விட்டது. காட்டுப்பன்றி பயிர்களை அழிப்பதில் மிக வேகமாக செயல்படக்கூடியது. மிக வலுவான பற்களை உடைய அது புலியுடனும் போர் புரியும் வல்லமை கொண்டது. பரனிலிருந்து இறங்கி வந்து இருவரும் விரட்டியிருக்கின்றனர். அது ஓடுவது போல் சிறிது தூரம் ஓடி புதரில் மறைந்து கொண்டு இவர்கள் மீண்டும் பரன் ஏறியதும் விளைச்சலை தின்ன உள்ளே நுழைந்துவிடும். மறுபடியும் விரட்டியிருக்கின்றனர். இப்படியே பல முறை நடந்திருக்கிறது. அந்த பன்றிக் கூட்டம் போவதாக இல்லை. எவ்வி, நீ பரனிலேயே காவலுக்கு நின்று கொள். நான் இந்த பன்றிக் கூட்டத்தை காரமலைக்கு அப்பால் விரட்டிவிட்டு வருகிறேன் என வில்லோடு புறப்பட்டு போனான் முருகன். யானை யானை கூட்டத்தை கூட எளிதில் விரட்டிவிடலாம். ஆனால் பன்றிக் கூட்டத்தை விரட்டி செல்வது எளிதல்ல. புதருக்குள் ஒளிந்திருக்கும். திசை மாற்றி நம்மை ஏமாற்றும். எளிதில் ஓடாது. தனது உயிருக்கு ஆபத்து என அது உணர்ந்தால் மட்டுமே தப்பி ஓட ஆரம்பிக்கும். இல்லையென்றால் அதை நகர்த்த முடியாது. முருகன் அதை நகர்த்த பெரும்பாடு பட்டான். அவனுடைய தோல் உறையிலிருந்த அம்புகள் ஒவ்வொன்றாக தீர்ந்தன. முருகன் வேட்டையாடுவதில் மிக வல்லவன். அவன் அம்பு எறியும் எந்த இலக்கும் தப்பாது. ஆனால் அன்று அவனுடைய எந்த வித்தையும் பலனளிக்கவில்லை. பன்றிக் கூட்டத்தைக் கண்டால் புலியே பின்வாங்கும். ஒற்றை வீரனால் என்ன செய்ய முடியும்? எல்லா அம்புகளும் தீர கடைசியில் ஓர் அம்பு மட்டுமே மிஞ்சியது. அதை குறிபார்த்து எறிய நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டான். அந்த பன்றிக் கூட்டத்தின் தலைவன் யார் என்பதை அவன் கண்டறிந்து அதற்கு குறிவைத்து அடித்தான். அவை புதருக்குள் ஓடிய வேகத்தில் அம்பு தைத்ததா இல்லையா என தெரியாத நிலையில் உள்ளே இருந்து காதை கிழிப்பது போல ஒரு சத்தம் வந்தது. பன்றிகளின் ஓட்டம் என்ன என்பது அதன் பிறகுதான் தெரிந்தது. மலையை கடக்கும் வரை அவை நிற்கவில்லை. அவற்றை விரட்டிவிட்டு தனது பரன் நோக்கி நடக்கத் தொடங்கினான் முருகன். கை கால்கள் எல்லாம் குச்சிகளால் கீறி ரத்தம் வழிந்தது. உச்சி பொழுது ஆகிவிட்டது. முருகனுக்கு நா வறண்டு உள்ளிழுத்தது. அந்த திசையில் வேங்கை முடுக்குக்கு அருகில் ஓர் அருவி இருப்பது தெரியும். நீர் அருந்த அந்த இடத்துக்கு போனான். பெரும் ஓசையோடு அருவி கொட்டி கொண்டிருந்தது. கையில் இருந்த வில்லையும் தோல் பையையும் சிறு பாறையில் வைத்துவிட்டு நீரை நோக்கி நடந்தான். நீர்த்துளிகள் காற்றில் மிதந்து வந்து அவன் மீது படிந்தன. குளிர்ச்சியை உணர்ந்தபடி நீர் பருக குனிந்தான். பாறையின் பின்புறம் இருந்து சிரிப்பொலி கேட்டது. அருவியில் யாரோ குளித்துக் கொண்டிருப்பது போல் இருந்தது. யார் என உற்று பார்த்தான். தெரியவில்லை. சற்று அருகில் போய் பார்ப்போம் என நகர்ந்து முன்னே சென்றான். அவனது கண்களையே அவனால் நம்ப முடியவில்லை. கொட்டும் அருவிக்குள்ளிருந்து சற்றே விலகி அவள் வெளியே வந்தாள். தான் வாழ்வில் இதுவரை பார்த்திராத பேரழகு. முருகன் இமை மூடாமல் பார்த்தான். நீர் வடியும் கூந்தலை சிலுப்பியபடி இந்த பக்கம் திரும்பினாள். இவ்வளவு நேரம் அவன் எறிந்த மொத்த அம்புகளும் கூந்தலுக்குள் இருந்து பாய்ந்து வந்து அவன் மீது எகிறின. எவ்வி எத்தனையோ முறை சொல்லி பார்த்தான். தினைக்கதிர் பறிந்து நிற்கிறது, அறுப்பு முடிந்ததும் அவளை தேடிப் போவோம் என்று. ஆனால் முருகனோ ஒரு நாள் கூட தாமதிக்க தயாராக இல்லை. அப்புறம் கதிரை எங்கே காப்பாற்றுவது? எல்லா பறவைகளும் விலங்குகளும் அவர்கள் காவல் காத்த நிலத்துக்கு வந்து சேர்ந்தன. பறவைகள் எல்லாம் தினைக்கதிரை தின்றுவிட்டு பரன் மேல் உட்கார்ந்து ஓய்வெடுத்தன. விலங்குகள் பரனின் அடிவார நிழலில் இளைப்பாறின. பல நாட்கள் அலைந்து பச்சை மலை தொடரின் 2வது அடுக்கில் இருக்கும் வள்ளியின் இருப்பிடத்தை கண்டறிந்தனர். அந்த இடத்தை பார்த்ததும் எவ்வி சொன்னான், இவர்கள் நம்மை ஏற்க மாட்டார்கள். ஏன்? இவர்கள் கொடிக்குலம், நாமோ வேடர் குலம். எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? ஏற்றுக்கொள்ள வேண்டியது வள்ளி மட்டும்தான். மற்றவர்களைப் பற்றி ஏன் யோசிக்கிறாய்? அவளது சம்மதம் பெற வழி சொல். பேசிக் கொண்டிருந்தபோது வள்ளி தன் தோழிகளோடு போவதை பார்த்ததும் எவ்வி சொன்னான், இந்த மலைத்தொடரிலேயே அழகான மனிதன் நீதான் என்று நினைத்திருந்தேன். ஆனால் இப்போதுதான் தெரிந்தது. என்ன அழகு என்றால் என்னவென்று. எவ்வி சொன்னபோது முருகன் மகிழ்ந்து சிரித்தான். இதுவரை இல்லாத ஒரு பேரழகாக அந்த சிரிப்பு இருந்தது. அதன் பிறகு அவளை சந்தித்து பேசி அவளின் சம்மதம் பெற நடந்த முயற்சிகள் எத்தனையோ. ஆனால் ஒன்றும் கைகூடவில்லை. இந்த காட்டில் அவள் அறியாதது எதுவும் இல்லை. எனவே எதைக் கொண்டும் அவளின் மனதில் தனித்த இடத்தை பெற முடியவில்லை. முருகன் என்ன முயற்சி செய்தாலும் வள்ளி ஏறெடுத்து கூட பார்ப்பதாக இல்லை.
திணைப்புலம் காப்பதும், பறவைகளை கவன்கொள் கொண்டு விரட்டுவதும், மான்கள் வந்தால் தப்பையால் ஒலி எழுப்பி துரத்துவதுமாக வள்ளி வழக்கம் போல தனது வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். முருகனுக்குத்தான் வழியே பிறக்கவில்லை. ஒரு நாள் எவ்வி ஒரு ஆலோசனை சொன்னான். அவள் திணைப்புலம் காத்து வீடு திரும்பும் வழியில் அருவி கடந்து சிறிது தூரத்தில் சரக்கொன்றை மரம் ஒன்று இருக்கிறது. அந்த இடம் அவள் போகும்போது நீ அவளின் எதிர்பட்டு நின்று பேசு. உன் காதலைச் சொல், அவள் ஏற்றுக்கொள்வாள். அந்த இடத்தில் அப்படி என்ன இருக்கிறது என்று முருகன் கேட்டான். அந்த இடம் முழுக்க முல்லை கொடி படர்ந்து கிடக்கிறது. அவள் மாலை நேரம்தான் வருவாள். அப்போதுதான் முல்லை மலரத் தொடங்கும். அந்த மனம் யாவரையும் மயக்கும். காற்று எங்கும் சுகந்தம் வீசும். உன் காதல் அங்கே கைகூடும் என்று சொல்லி அனுப்பினான். முருகனும் அவன் சொன்ன இடத்தில் அவளை எதிர்கொண்டு பேசினான். முதல் முறையாக அவள் அவனிடம் பேசத் தொடங்கினாள். ஆனால் அந்த பேச்சில் காதல் இருப்பது போல தெரியவில்லை. காட்டுக்குள் தப்பிப்போன ஆட்டுக்குட்டியை விசாரிப்பதைப் போலத்தான் அந்த விசாரிப்பு இருந்தது. எவ்வி இன்னொரு யோசனை சொல்ல முன்வந்தபோது முருகன் தடுத்து விட்டான். காதல் சம்பந்தப்பட்டவர்களின் சாமர்த்தியத்தால் தான் கைகூடும் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான். வழக்கம் போல வள்ளி செல்லும் வழியில் எதிர்பட்டான். உன்னை ஓர் இடத்துக்கு அழைத்துச் செல்ல விரும்புகிறேன், நீ என்னோடு வா என்று அழைத்தான். அவளோ திணைப்புலத்துக்கு போக வேண்டும், தோழிகள் காத்திருப்பார்கள் என்ற காரணம் சொல்லி மறுத்தாள். அதிக நேரமில்லை, சிறிது நாளிகை வந்தால் போதும் என வலியுறுத்தினான். வள்ளியும் வேறு வழியின்றி சரி என தலையாட்டினாள். முருகன் அவளை அழைத்து கொண்டு சென்றான். இருவரும் எதையும் பேசிக்கொள்ளவில்லை. கூச்சம் தவிர்த்து முருகன் பேச்சைத் தொடங்கினான். உன் தாய் வள்ளிக்கிழங்கு எடுக்கப் போன இடத்தில் இடுப்பு வலி கண்டு உன்னை ஈன்றெடுத்ததால் வள்ளி என பெயர் வைத்தார்களாமே, அது ஊரார் சொல்லும் காரணம். உண்மை காரணம் வேறு என்று மட்டும் சொல்லி நிறுத்தி கொண்டாள். என்னவென்று சொல்லவில்லை. சிற்றோடையில் நீர் ஓடிக்கொண்டிருந்தது. கல்மேல் கால் பதித்து அதை தாவி கடந்தனர். அந்த இடத்தில் தனியாக ஒற்றை மரம் இருந்தது. முருகன் வள்ளியை அந்த மர அடிவாரத்தில் போய் சிறிது நேரம் நிற்க சொன்னான். அவளும் மரத்தின் அருகே போனாள். முருகனோ நீரோடையின் அருகில் இருக்கும் சிறு பாறையில் அமர்ந்து கொண்டு அவளை பார்த்தபடியே இருந்தான். எதற்கிங்கே நிற்க சொல்கிறான் என்ற யோசனையிலேயே அவள் நின்று கொண்டிருந்தாள். மேலே பார்த்தாள். மரம் முழுக்க காயும் மொட்டுமாக இருந்தன. ஒரு பூ கூட இல்லை. இது என்ன மரம்? இதுவரை பார்த்ததே இல்லையே என யோசித்தாள். மரத்தின் மீது கை வைத்து பட்டையை சிறிது உரித்து நுகர்ந்து பார்த்தாள். என்ன மனம் என்பதை அவளால் அனுமானிக்க முடியவில்லை. நின்றது போதுமா என்று கேட்டாள். முருகனோ இன்னும் சிறிது நேரம் என்றான். மரப்பட்டைகளினூட எறும்பின் வரிசை ஒன்று போய்க் கொண்டிருந்தது. அதை உற்று பார்த்தபடி விரல்களால் பட்டைகளை மெல்ல வருடினாள். அவளுக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு தோன்றியது. என்னவென்று தெரியவில்லை. புறப்படலாம் என்றான் முருகன். அவளும் புறப்பட்டாள். நடந்து வரும்போது அந்த மரத்தை மீண்டும் மீண்டும் திரும்பி பார்த்தாள். ஆனால் முருகனிடம் எதுவும் கேட்கவில்லை. இவளை எதிர்பார்த்து தோழிகள் காத்திருந்தனர். வந்ததும் சற்றே கோபித்து கொண்டனர். மறுநாள் பொழுது விடியவும் முருகன் புறப்பட்டான். எங்கே என்று எவ்வி கேட்டான். நேற்று வள்ளியை அழைத்து சென்ற இடத்துக்கு என்றான். மீண்டும் அதே இடத்துக்கா? ஆம், காரணத்தை வந்து சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டவன், புதிய பரணொன்று அமைத்து வை, நான் திரும்பி வரும்போது வள்ளியும் உடன் வருவாள் என்று சொல்லிச் சென்றான். எவ்வி ஆச்சரியத்தோடு பார்த்தான். முருகன் வழக்கத்தை விட உற்சாகத்தோடு இருந்தான். நேற்று சந்தித்த இடத்திலேயே வள்ளியைச் சந்தித்தான். சிறிது நேரம் என்னுடன் வா என்று அழைத்தான். அவள் தனக்கு வேலை இருப்பதாக சொல்லி மறுத்தாள். முருகன் மீண்டும் அழைத்தான். வள்ளியோ மரங்களில் எறும்புறுவது ஒன்றும் அதிசயமல்ல என்று சொல்லிவிட்டு நடக்கத் தொடங்கினாள். இந்த ஒரு முறை மட்டும் வா, இனி நான் உன்னை அழைக்கவே மாட்டேன் என்றான் முருகன். அந்த குரலை மறுக்க முடியவில்லை. சரி, இந்த முறை மட்டும் வருகிறேன் என்று சொல்லி புறப்பட்டாள். இருவரும் நேற்று சென்ற வழியில் நடந்தனர். வள்ளி கேட்டாள், முருகு என்று ஏன் உனக்கு பெயர் வைத்தார்கள்? நான் மிக அழகாக இருந்ததால் இந்த பெயரை வைத்ததாக எனது தாய் சொன்னாள். பதிலை சொல்கையில் முருகனின் முகம் எல்லாம் வெட்கம் பூரித்தது. எங்கள் ஊரில் 8 வகை கல் உண்டு. அதில் ஒரு வகை கல்லுக்கு முருகு என பெயர் என்றாள் வள்ளி. கல்லுக்கு எதற்கு இந்த பெயர் வைத்தார்கள் என்று கேட்டான் முருகன். தெரியவில்லை. மயக்கும் தன்மை இருப்பதால் இந்த பெயர் வைத்திருப்பார்கள் என நினைக்கிறேன் என்றாள் வள்ளி. முருகன் திரும்பி அவளை பார்த்தான். அவள் தலைகுனிந்திருந்தாள். ஆனாலும் அவளது முகத்தில் படர்ந்த வெட்கத்தை மறைக்க முடியவில்லை. பேசியபடியே அந்த நீரோடை அருகில் வந்தார்கள். முருகன் வழக்கம் போல அந்த இடத்திலிருந்து சிறு பாறையின் மீது ஏறி அமர்ந்தான். வள்ளி மரத்துக்கு அருகே போக ஓடையை தாண்டி குதித்து தலை தூக்கி பார்த்ததும் அப்படியே அதிர்ந்து நின்றாள். அவள் கண்களையே அவளால் நம்ப முடியவில்லை. உறைந்து போனவளாக கண்ணிமை கொட்டாமல் பார்த்தாள்.
எதிரில் இருந்த அந்த மரம் முழுவதும் பூக்கள் பூத்து குலுங்கின. மஞ்சளும் நீலமும் ஒன்று கலந்த வண்ணத்தில் முயல் காதை போல நீண்டு விரிந்த மலர்கள். மரமே நிரம்பி வழியும் பூக்கூடையாக நின்று ஆடியது. ஒரு சிற்றிலை கூட தெரியவில்லை. மலரின் மனம் காற்றெங்கும் பரவ அந்த வெளியே மனத்து கிடந்தது. நம்பவே முடியாத அதிசயத்தை பார்த்தபடி இருந்த வள்ளி திரும்பி முருகனை பார்த்தாள். நேற்று ஒரு பூ கூட இல்லாத மரத்தில் இன்று மரமெங்கும் பூக்கள் பூத்து குலுங்குகின்றனவே, எப்படி? முருகன் சொன்னான். பெண்ணுடைய அணுக்கத்தால் மலரும் மரம் இது. நேற்று நீ இதை தொட்டு தழுவினாய். உன் மூச்சுக்காற்றை அதன் பட்டைகளும் கணுக்களும் நுகர்ந்தன. அ இதன் அத்தனை மொட்டுகளுக்குள்ளும் உன் பெண்மை பாய்ந்து ஓடியது. பல ஆண்டு காத்திருப்புக்குப் பிறகு அது பூ பெய்தியுள்ளது. இதன் பெயர் ஏழிலை பாலை. இந்த வனத்தில் இருக்கும் 10 பேரதிசயங்களில் இதுவும் ஒன்று. அந்த மொத்த பூக்களும் தனக்குள் இருந்து மலர்ந்தனவா? வள்ளிக்கு உடல் சிலிர்த்தது. ஓடிச் சென்று அந்த மரத்தைக் கட்டித் தழுவினாள். பட்டைகளின் மீது இதழ் குவித்து முத்தமிட்டு இறுகத் தழுவினாள். கண்களில் நீர் வழிந்தது. அவளது மார்பகங்களைக் கணுக்கள் குத்தி அழுத்தின. மெய்மறந்து கண்கள் செருகினாள். மரம் குலுங்கி பூக்களை உதிர்த்தது. அ அவளது அணைப்புக்குள் இப்போது முருகன் இருந்தான். அவளது கரங்கள் இணைந்து முருகன் கழுத்தை இறுக்கின. அவளது கீழ் உதடு நடுங்கியது. அதன் விளிம்பில் இருந்த சிறு மச்சத்திலிருந்து முருகனின் பார்வை நகரவே இல்லை. இருவரது மூச்சுக்காற்றும் மோதித் திரும்பின. காதல் அனலடிக்க ஏழிலைப் பாளையும் சூடேறியது. பூக்கள் சொரிந்து அவர்களது உடல்களை மூடின. ஆனாலும் உள்ளுக்குள் மலர்ந்து கொண்டே இருந்தன. பாரி வருவான். 3வது பாகம் முடிந்தது.